மகாநதி சீரியல்ல அம்மு பாப்பா இப்ப விஜய் மேல ரொம்ப கோவமா வந்து தாத்தா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி அம்மாவோட ஃபோட்டோ கபோர்ட்ல இருக்குன்னு அப்பா சொன்னாங்க. அப்பா கிட்ட கேட்டா காமிக்கவே மாட்டேங்கிறாங்க. சரி அப்பா இல்லாதப்பனாச்சும் நம்மளே எடுத்து பார்க்கலாம்னு பார்த்தா, அப்பா திட்டிப்புட்டாங்க. அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா அம்மு பாப்பா விஜய் மேல கோவமா இருக்கிற மாதிரி நமக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப விஜய் வந்து பாப்பாவ சமாதானப்படுத்த முயற்சி பண்றாப்புல. ஆனா பாப்பா இருந்துகிட்டு ரொம்ப கோவமா பேசாமயே இருக்கு. அதுக்கப்புறம் என்ன விஜயோட சித்தி தான் பாப்பாவ தனியா கூட்டிக்கிட்டு போய் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் என்னடான்னா நம்ம விஜயோட தாத்தா விஜய்க்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. அந்த ஃபோட்டோவ காமிக்கிறதுனால என்ன பிரச்சனை வரப்போகுது? அதான் ஏற்கனவே காவேரியோட ஃபோட்டோவ காமிச்சு இதுதான் உன்னோட அம்மான்னு சொல்லிட்டல்ல. இப்ப காமிக்கிறதுனால என்ன ஆகப்போகுது? அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. இந்த பக்கம் அம்மு பாப்பா நேரா நம்ம சாரதாவுக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. ஏன் என்னைய பார்க்கவே வரவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா என்னைய திட்டிப்புட்டாரு அப்படின்னு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, அம்மு பாப்பா சாரதா கிட்ட சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, சாரதா கங்காவ அழைச்சுக்கிட்டு நேரா விஜயோட வீட்டுக்கே வந்து பாப்பாவ பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. நான் தான் உங்கள இங்க வர வேணாம்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு வந்தீங்க? அப்படின்னு விஜய் கேட்க, அதுக்கப்புறம் கான்வர்சேஷன் கொஞ்ச நேரம் போகுது. இல்ல பாப்பாவ இப்படியே விட முடியாது. பாப்பாவ மேல எங்களுக்கும் உரிமை இருக்கு. இப்படி ஸ்கூலுக்கும் அனுப்பாம வீட்லயே அடைச்சே வச்சிருந்தீங்கன்னா, பாப்பா என்னாத்துக்கு ஆவுறது? அதனால 2 நாள் எங்க வீட்டுக்கு அழைச்சுக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜயும் ஓகே சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அடுத்த வாரம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.